ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம்னு எதோடு சேர்த்து சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பட்டை, 1.5 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 3/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 டீஸ்பூன் அளவு வரமல்லி, 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதெல்லாமே ஒரு 50% அளவு வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். லோ ஹீட்லேயே வச்சு இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நம்மளுக்கு நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாமே நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1/2 கிலோ அளவு சுத்தம் செஞ்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். ஒரு முறை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் சிக்கன்லேயே மஞ்சள் தூள் போட்டு கழுவுனதுனால தனியாக சேர்க்கலை. சப்போஸ் நீங்கள் சேர்க்கலைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி எதுவுமே சேர்க்காம மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறமா 5 நிமிஷம் லோ ஹீட்டில் வச்சுக்கலாம். மொத்தமாக 15 நிமிஷம் ஆகணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வைக்கும்போது தான் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வரும். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக கிரேவி ரெடியாக இருக்குது. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போது தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும்.